கேக்குதுங்களா? ரெண்டு சவுண்ட் கொஞ்சம் கிளியர் இல்ல. ஹலோ, சொல்லுங்க சார். உங்களோட ஸ்கிரீன் வந்து இதா ஸ்கிரீன். இப்போ ஓகேங்களா சார்? ஹாய். நான் போன கிளாஸ்ல கடைசியாக ஃபர்ஸ்ட் லெவல்ல ஃபைனல் ஸ்டேஜ் அல் குர்ஆனிய வசனங்களாக ஓதி பழகுறது என்ற அந்த தலைப்பு கீழால நாங்க எங்களோட சப்ஜெக்டை தொடர்றது என்றதை நாங்க போன கிளாஸ்ல பேசினோம். இந்த வகையில் இன்றைக்கு அந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணப்பட்டீங்க. இதுல முதலாவதா நாங்க சில விஷயங்களை தெரிஞ்சு கொள்ளணும். குர்ஆனை ஓதுறதுக்கு எங்களுக்கு ரெண்டு வகையான விஷயங்கள் மிக முக்கியமாக தேவைப்படும். ஒன்று அடையாளங்கள், நாங்க சிம்பிள்ஸ் என்று சொல்லுவோம், அல்லது குறியீடுகள் ஹலோ. என்று சொல்லலாம். இரண்டாவது பகுதி இது எழுத்துக்கள், லெட்டர்ஸ். இந்த லெட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் அது நாங்க ஒவ்வொன்றாக நாங்க பின்னாடி பார்க்கறது இருக்கிறோம். அடையாளங்களை நாங்க இன்னைக்கு ஆரம்பமாக இதுல முழுமையாக பார்த்து கொள்ள வேண்டி இருக்குது. குர்ஆன் ஓதுறதுல மிக முக்கியமாக தேவைப்படக்கூடிய அடையாளங்களாக இந்த 11 அடையாளங்களை நாங்க சொல்லுவோம். உங்களுக்கு எப்படி இந்த 11 அடையாளங்களும் இந்த பெயர்ல உங்களுக்கு தெரியுமா அல்லது வேறு பெயர்கள்ல தெரியுமா? எப்படி? பெயர்கள் வந்துட்டு சரியா தெரியல சார். படிப்பாங்க விலங்குல அது பார்த்து. இதுல உங்களோட சவுண்ட் கிளியர் இல்ல. கேக்குதுங்களா? சவுண்ட் கேக்குது. சவுண்ட் உங்களோட ஹலோ. நெட்வொர்க் இஷ்யூ இல்ல, உங்களோட மைக்ல கிளியர் இல்ல. இப்ப கேக்குதுங்களா சார்? சொல்லுங்க சொல்லுங்க பாப்போம். எப்படி? ஃபர்ஸ்ட் ஜபர், அப்புறம் இந்த குறியீடு தன்வின்னு சொல்லுவாங்க. ரெண்டு ரெண்டு கோடு இருந்தா. மூணாவது ம். கடா ஜபர், ஜேர். அதே ஜேர்ல தன்வீன், கடா ஜேர், சத்து. நல்ல. நாங்க நீங்க சொல்ற பெயர் பொறுத்த வரைக்கும் அது உங்களோட ஊர் பாசையில அல்லது வேற யாரோ ஒருத்தர் பாசையில நாங்க அதை பழகினதா இருக்கும். அல் குர்ஆனிய பாசையில அல்லது அரபிக்ல நாங்க அந்த பெயர்களை கட்டாயம் குர்ஆனை நாங்க அரபில தானே ஓத போறோம். இப்ப ஜபுர்ங்கிறது அரபிக்லயா சொல்றோம்னு கேட்டா இல்ல. கடை சபுர்ன்னு சொல்றது அரபிக்கா கேட்டா தெரியாது. அப்படியும் இல்ல. தன்வீனுங்கிறது நீ சொன்னது ஒரு சொல் அரபுல இருக்குது. தன்வீனுங்கிறது அரபிக் சொல். பட் தன்வீனுங்கிறது எதுக்கு சொல்றது, எதுக்கு நாங்க தன்வீன் என்று சொல்லுவோம் என்கிறத தெரிஞ்சுக்கொள்ளணும். தன்வீனுங்கிறது இந்த கேட்டகரியில ஒரு கொமன் பெயர். தன்வீனுங்கிறது இதுக்கு வர ஒரு கொமனான ஒரு பெயரா தான் வரும். நாங்க அதை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ் பின்னாடி. ஆக இப்ப நாங்க இன்றைக்கு முதலாவது இந்த பெயர்களை அரபிக் நேம்ஸ்ல அரபிக்ல எப்படி நாங்க ஞாபகம் இலகுவாக ஞாபகம் வச்சு கொள்ளலாம் என்கிறதா இந்த எங்களோட மெயின் சப்ஜெக்டா இருக்க போகுது. நான் பார்ப்போம். இதுல இந்த சார்ட்ல இந்த மூன்று தான் அடிப்படை. அடிப்படை என்று சொன்னா பேசிக். சரியா? ஃபத்ஹத்துன், கீழுக்கு ஒரு கோடு வந்துச்சுன்னா கஸ்ரத்துன், திருப்பி இந்த மாதிரி ஒரு சுழியோட வந்துச்சுன்னா லம்மத்துன். எப்படி சொல்லுங்க பாப்போம். ஃபர்ஹத்துன், கஸ்ரத்துன், லம்ஹத்துன். ஓகே, இது மூன்று தான் அரபிக்ல பேசிக்கலியாக உள்ள குறியீடுகள். பேசிக், மிச்சம் பேசிக். அடுத்த எல்லா அடையாளங்களும் இந்த மூன்றினுடைய பேஸ்ல தான் உருவாக்கப்பட்டிருக்குது. சரியா? சரி, பாருங்க எப்படி உருவாக்கப்படுதுன்னு சொல்லி. இப்ப இரண்டாவது பாட்டுக்கு வந்தோம்னால் பாடுங்க. எழுத்துக்கள்ல கடைசியில சின்ன வித்தியாசம் ஒன்றிக்குது. இங்க துண்ணண்டது இங்க தைன்னு மாறிக்குது. ஃபத்ஹா அப்படியே இருக்குது. ஃபத்ஹா அங்க அப்படியே துன் தைன். திருப்பி இங்கேயும் துண்ணுங்கிறது
தைன் என்று மாறிக்குது. இங்கேயும் புண்ணுங்கிறது என்ன செய்யுது? தைன் என்று மாறிக்குது. முன்பகுதி மாறல, பின்னாடி வார பகுதி மட்டும் மாறிக்குது. சரியா? மேலுக்குள்ள அடையாளம் என்ன செஞ்சுக்குது? இங்க இருந்து இங்க டபுளாக கூடி இக்குது. இங்க இருந்து இங்க டபுளா கூடிக்குது. லம்மத்துலும் ஏதோ ஒரு வடிவத்தில் இங்க டபுளாகத்தான் கூடிக்குது. ஒரு அடையாளம் இப்படி இருக்குது, அது இன்னொரு அடையாளம் கொண்டு இப்படி வந்து மிக்குது. டபுள் ட்ரக்ல கூடிக்குது. எனக்கு தானே? அப்ப இதுட பேர் எப்படி வருது இப்ப? ஃபத்ஹத்தைன், கஸ்ரத்தைன், ضمتين. சொல்லுங்க பாப்போம் எப்படி? فتحتين كسرتين ضمتين. ஓகே, குட். தேர்ட் பார்ட்டுக்கு வந்தோம்னால் பாருங்க, அடுத்த ஸ்டெப் எப்படி நடக்குன்றால் அதுவும் ஆரம்பத்துல இருந்த அந்த ஃபத்ஹத்துன் கஸ்ரத்துன் லம்மத்துன் தான் வந்திக்கு பாருங்க. இங்க நேரா இந்த கோடு இங்க எப்படி வந்திக்குது? சாரி, சரிவாய்ந்ததுங்க நேராக வந்திக்குது. இந்த கீழ்கோடும் சரிவு என்ற கோடிலிருந்து நேர்கோடாக மாறப்பட்டிருக்குது. இந்த இடத்துல தலைகீழான ஒரு மாற்றம் நடைபெற்றுள்ளது. லம்மத்துன் லம்மு என்ற ஒரு தலைகீழுக்கு வந்திக்குது. பேர்ல வித்தியாசத்தை பாருங்க. இப்ப துன் தைன் என்று மாறினது மத்து. நீங்க நம்ம என்னமோ மத்துன்னு சொன்னீங்கதானே, அந்த பகுதி கூட சரிங்க. நீங்க நீங்க இந்த பேருக்கு நீங்க வச்ச அல்லது நீங்க விளங்கிக்கிற பேர் என்ன? كذا كذا زبر كذا زير. விளங்கல? كذا زبر كذا زير. شد نون. இல்ல இல்ல, كذا இந்த فيل. இந்த இந்த كذا كذا அடையாளத்துக்கு மட்டும் كذا சொல்லுவோம். كذا كذا زبر. இல்ல, இந்த அடையாளத்துல மத்துன்னு சொல்லி ஒரு பேர் كذا வரல உங்களுக்கு? இல்ல சொல்ல அப்படியா? அது வந்து அந்த ஜபர் மாதிரியே படிக்கிறதுனால லாங்கா படிக்கணும். كذا زبر சொல்லி ஆமா. அது என்ன லாங்குவேஜ்? கடை கடைசில என்ன லாங்குவேஜ் அது? உருதுவா, ஹிந்தியா? இங்கிலீஷ் கேட்கறது நான் கேட்கல. நான் விளங்கல? அது என்ன லாங்குவேஜ்னு கேட்கல. நான் போய் படிச்சேன். சரி சரி சரி, ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம். இல்ல, அது பெரும்பாலும் அது இந்தியாட அல்லது பாகிஸ்தான் ஒரு எஃபெக்ட்ல அந்த 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 உச்சரிப்புட அந்த ஸ்டைல் வந்து இதுதான் கேட்டேன். ஹாய். அப்ப இந்த இடத்துல ஃபத்ஹ கஸ்ர் லம்ங்கிறது அப்படியே இருக்கு, பின்னாடி வர்றது அந்த துன் தைன்ங்கிறது மத்து என்றதுக்கு மாறுது. மத்து. அப்போ மேல் நோக்கி மேல வருகின்ற சந்தர்ப்பத்துல ஃபத்ஹ மத்து, கீழ் நோக்கி வார சந்தர்ப்பத்துல கஸ்ரு மத்து. அதே நேரம் அஹ், தலைகீழான அடையாளத்தை பெற்று வார நேரத்துல லம்மு மத்து என்ற பெயர் நாங்க பாக்குறோம். சரியா? இதான் இந்த பெயர். இது ரெண்டும் எக்ஸெப்ஷன், விதிவிலக்காக வரக்கூடிய. இது பேர் உங்களுக்கு தெரியுமா? ஷத்தும் சுக்கூனும். இதுல வித்தியாசம் என்ன செய்ய தெரியுமா? இதே தான் படிச்சிருக்கேன். ஷத்து அஹ், விளங்கல? ஷத்து சுக்கும். ஷத்து சுக்கும். ஷத்து சுக்கும் தான் படிச்சிருக்கேன். படிச்சுக்கிட்டீங்க, குட், நல்லா. சரி, இப்ப இதுல நீங்க சொன்ன விஷயத்துக்கு வருவோம். இதுல சில கொமன் பெயர்கள் இருக்கிற நிறைய பேர் அதைத்தான் யூஸ் பண்றது. அது உண்மையில ஒரு தப்பான விஷயம். கொமன் பெயர் என்னண்டா, இது மூணுக்குமான ஒரு கொமன் பெயர் நாங்க சொல்றது பத்துகு. பத்துகா 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 அல்லது பத்துகு என்று சொன்னா இது மூன்றுல எதுக்காவதும் நாங்க யூஸ் பண்ணலாம். அது கொமன் பெயர். ஸ்பெசிபிக்கான ஒன்றை மாத்திரம் குறித்து சொல்லக்கூடிய பெயராக அந்த பெயர் இருக்காது. கரெக்ட், விளங்குதா? அதே போல இது மூணுக்குமான ஒரு கொமன் பெயர் என்ன? கஸ்ரா. இது மூணுக்குமான கொமன் பெயர் லம்மு அல்லது லம்மா என்று சொல்லுவோம். இது மூன்றுக்கும் உரிய ஒரு கொமன் பெயர் இருக்குது, அதுதான் தன்வீன். என்ன பெயர்? தன்வீன். இப்படி சொன்னீங்களே, இப்ப தன்வீன் என்று சொன்னீங்க, இந்த பேர் உண்டு. ஆமாம். அந்த அந்த பெயரை தான் நாங்க இதுக்கு கோமனா சொல்ற ஒரு பெயர். இந்த சொற்கள் தான் அல் குர்ஆனுடைய லாங்குவேஜ், அதாவது அரபிக்ல குறியீடுகளாக நாங்க கொடுக்கக்கூடிய பெயர்கள். சரியா? இத நாங்க ஆழமாக ஆரம்பத்துல
தெரிஞ்சுக்கணும். ஏனென்றால் இப்படித்தானே அடையாளம் என்கிறது ரொம்ப முக்கியம். அடையாளம் இல்லாம எங்களுக்கு எந்த ஒன்றையும் நாங்க என்ன சொல்ற எக்ஸ்பிளைன் பண்ண இயலாம் அல்லது அப்படி தெரிஞ்சு கொள்றதுக்கே இயலாம இருக்கும். சரியா? நீங்க என்ன செய்யுங்கன்னா இது ஒரு கொஞ்சம் ஸ்டார்டிங் தானே, கொஞ்சம் உங்களுக்கு அடிக்கடி நீங்க ரிவைஸ் பண்ண வேண்டிய பாடம் உண்டு. இதுல ஒரு ஒர்க் ஷீட் ஒன்று இருக்குது. சரியா? இந்த ஒர்க் ஷீட்டை கொஞ்சம் கவனமா பாருங்க. இது ஒரு ஸ்டைல்ல ஆட்டோ சிஸ்டத்துல ஒவ்வொன்றா வந்து கொண்டிருக்கும். குறிப்பிட்ட அளவு கொஞ்சம் ஸ்பீடு மீயும், பட் ஹை ஸ்பீட் அல்ல. கண்ணால பார்த்து நாங்க ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய ஸ்பீடாக இருக்கும். நீங்க இது என்ன செய்ய மாட்டால் முதலாவது ரெக்கார்டிங்ல இந்த அடையாளங்கள்ட ஸ்டைல் ஸ்ட்ரக்சரை நீ கவனமா உள்வாங்கணும். இதான் விஷயம். ஓகேங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ரக்சரை பயன்படுத்தி நீங்க இந்த சார்ட்டை உங்களோட ஒர்க்ல பேசிட்டு ரெக்கார்டிங் கேட்கிற நேரம் இந்த சார்ட்டை நீங்க போட்டுக்கொண்டு ப்ளே பண்ண வச்சுக்கொண்டு நீங்க சொல்லி பார்க்கலாம். இதுல 21 பாக்ஸ். இந்த 21 பாக்ஸ்லயும் இந்த 21 பாக்ஸ்லயும் நீங்க இரண்டே ரெண்டு பிழை விடலாம். பிழை விடலாம், உங்களுக்கு தவறு ஆகலாம், மிஸ் ஆகி போகலாம். ரெண்டு, அடுத்து எல்லாம் சரி வரணும். சரி, நீங்க பிளவிடக்கூடிய சந்தர்ப்பங்கள் என்ன அப்படின்னு கேட்டா, ஏதாவது பாக்ஸ் ஒன்ல நீங்க டபுள் ரெண்டு முறை சொன்னீங்க என்றால், ஒரு பாக்ஸுக்குள் ரெண்டு முறை நீங்க குழம்பி சொன்னீங்க என்றால் அது பிழை. முதலாவது பிழை. உதாரணத்துக்கு இப்ப வந்து கொண்டிருக்கிறது என்ன, கஸ்ரு கஸ்ரு மத்தியானம் வந்து இப்ப கஸ்ரு தைனி கஸ்ரு 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 ஃபத்ஹு இப்படி குழம்பினீங்கடா அது பிழை. ரெண்டாவது இப்ப கடைசியா வந்துச்சு இது லம்மத்தை, அப்படித்தானே? நீங்க அத ஃபதஹத்தைன் என்று சொன்னாலும் அதுவும் பிழை, மாறி சொன்னால் பிழை. மூணாவது மிஸ்டேக் என்னன்னா, மூன்றாவது மிஸ்டேக் உதாரணத்துக்கு ஃபெஸ்ட்டுக்கு வந்துக்கிறது என்ன, ஃபத்ஹ் மத்து. நீங்க சொல்ல போறீங்க, சொல்ற நேரத்துல ஃபத்ஹு என்று சொல்லி மத்து என்று சொல்றதுக்கு இடையில கெப் எடுத்து சொன்னா அந்த அதுவும் பிழை. ரெண்டுக்கும் இடையில கெப் வரவும் கூடாது. நான்காவது கடைசி என்னடா, இப்ப வந்திக்கிறது லம்ம, கடைசியா வந்திக்கிறது லம்மத்துன், அதுக்கு பின்னால வாரது வந்து கஸ்ரத்துன். இப்படி நீங்க சொல்லிக் கொண்டிருக்கீங்க மெதுவா, அதுக்கு பின்னால என்ன செய்யுது, பெண்ணு ஒரு பாட் பெண்ணா பெரிய ஒரு பாட் வந்து முடிச்சு. அப்படி ம். சொன்னால் அடுத்த ரெண்டு பிழை. நீங்க லம்மத்துன் சொல்ற சந்தர்ப்பத்துல, இந்த லம்மத்துன் சொல்ற சந்தர்ப்பத்துல கஸ்ரத்துன்னும் வந்து அடுத்த லம்மத்துன் வந்துச்சு தண்டால் இந்த லம்மத்துன் நீங்க சொல்றது பிழையாக கருதப்படும். இந்த நாலு ம். பிழையும் வராம நீங்க மிக கவனமா இதை நீங்க ப்ரிப்பேர் ஆகணும் இந்த ஒர்க்ல. அதாவது ஷோட்டா சொல்றது சொன்னா ஒவ்வொன்றா வர 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 நீங்க சொல்லி கொண்டு வந்தா சரி. இதுக்கு நீங்க பாடமாக்கிட்டே வரணும்னு அவசியம் இல்லை. இதை நீங்க கண்ணால பார்த்துதான், உங்களோட கண் பார்வை பார்க்குற டைம்ல நீங்க இதை சரியா இந்த அடையாளம் தான் எங்கிறத நீங்க எங்களுக்கு ப்ரிப்பேர் ஆகும். சரிங்க சார். சரியா? ஆ. இது உங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஒர்க், அதாவது எங்களோட ஃபர்ஸ்ட் சாப்டர். அதாவது எழுத்துக்கள் எழுத்துக்களுக்குள்ள நாங்க போறதுக்கு எங்களுக்கு இருக்கிற ஃபர்ஸ்ட் வே இந்த வே. முதலாவது நீங்க இந்த சார்ட்டை, சாரி, இந்த சார்ட்டை நீங்க கொஞ்சம் பார்க்கணும். அதே மாதிரி இது விளங்கணும் என்ன சொல்லிக்கிட்டு சொல்லி, அதுக்கு பின்னால இதுல பேக்ல பின்புலத்துல நீங்க இந்த ஒர்க்கை நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வரணும். அப்ப எங்களுக்கு அடுத்த ஸ்டெப் மூவ் ஆகலாம். அடுத்த கிளாஸ் நான் ஃபர்ஸ்ட்டுக்கே உங்களுக்கு இதை ஃபுல்லா கேட்பேன். கேட்டு இதுல நீங்க ஃபுல் தரவாகினீங்கடா எனக்கு அடுத்த ஸ்டெப் மூவ் ஆகுறது ஈஸியா இருக்கும். இதுல அரபிக் நல்ல, தமிழ் நிலமோ இங்கிலீஷ் நிலமோ? தமிழ் நிலமே தான். சரிங்க சார். நன்றிங்க. இதுல உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குதா? இல்லைங்க சார். டவுட் இல்லை. அப்ப கொஞ்சம் நிதானமா நீங்க இருந்து இந்த இந்த ஸ்டெப்பு நீங்க பழகுங்களா, இந்த பேர்களோட நல்ல பரிச்சயமாகி பழகி இந்த ஒர்க்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு வாங்க இன்ஷா அல்லாஹ். அடுத்த கிளாஸ்ல இல்லை கண்டினியூ பண்ணும். சரியா? பேசுறது கேக்குதா? நீங்க சவுண்ட் கொஞ்சம் பிரச்சனையாகி ரெக்கார்டு கொஞ்சம் கேளுங்க, சவுண்ட கொஞ்சம் பாத்துக்கோங்க. ஆ சவுண்ட் இன்ஷால்லா. கிளியர் இல்லை, கொஞ்சம் இறைச்சல் மாதிரி சவுண்ட் கிளியர் இல்லை. அஸ்ஸலாமு அலைக்கும்.
வாங்கிக்கலாம்.